ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு நெக் செட்டு, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு கிராண்ட் லுக்கிங்காக தெரியும் அந்த மாதிரியான நெக் செட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இந்த மோல்டு எடுத்துக்கேன். இந்த மோல்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த தேர்டு மோல்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளேவை வந்து நீட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த தேர்டு மோல்டில் ஒரு 4 பீஸ் வந்து பீடு எடுத்துக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா, ஸ்டிக் பீடு மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஸ்டிக் பீடு தான், ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டிக் பீடு. இதில் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் பீசஸ் வந்து பண்ணி வச்சுட்டேன். அதனால் இந்த 4 பீஸ் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா பால் மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் நிக்ரோமயர், அதாவது ஸ்டிக் பீடு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நிக்ரோமயர் வந்து கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 4 பால்ஸையும் நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா ஒரு சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நிக்ரோமயர் கொடுத்துக்கிறேன். அதாவது ஸ்டிக் பீடுக்கு கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த நிக்ரோமயர் தான் இதுக்கு கொடுத்துக்கிறேன். இந்த 4 பீஸ்லேயும் கொடுத்துட்டு இந்த ஸ்டிக் பீட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஓரமாக. நெக்ஸ்ட்டு இந்த க்ளே எடுத்தோம் இல்லையா, இந்த க்ளேவே நல்லா மறுபடியும் நீட் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக வந்து நான் தேய்ச்சிக்கிறேன். நம்பர் 0.5 ஸ்கேல் வச்சுட்டு தேய்ச்சிக்கிறேன். அதாவது பெண்டன் செய்வோம் இல்லையா, அந்த சைஸ்க்குள்ள ஸ்கேல் தான் இது, கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த சைஸ் க்ளே எனக்கு போதும். அதனால் ஒரு சின்ன சைஸ் ஸ்கொயர் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். அதாவது ரொம்ப சின்ன சைஸ், 1 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் இருக்கும் இது 4 சைட்ஸுமே. அந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணி எடுத்தது. இந்த மெத்தடில் 4 பீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம டிசைன்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த சைடு எட்ஜஸை மட்டும் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்டிக் பீட் இருக்கு இல்லையா, தேர்டு மோல்டில் எடுத்தோம்ல, அதை வந்து இதில் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க சைடில். அதே மாதிரி நீங்கள் ஸ்டிக் பீடில் கொடுக்குற நிக்ரோமயர் வந்து லென்த்தாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பீடை வந்து சொருவினீங்க அப்படின்னா அந்த ஹோல் வரைக்கும் நமக்கு போகாது. அதாவது நீடில் அதிலே வச்சுட்டு நம்ம பண்ணும் போது அந்த நிக்ரோமயர் போய் அந்த நீடில் படுது இல்லையா, அப்போ நமக்கு வந்து தெரியும் அந்த லென்த் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இதே மாதிரி 4 பீஸ்லேயும் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு இதை பேக் பண்ணியும் எடுத்துட்டேன். இதில் பேக் பண்ணி எடுத்த பீஸையும் நான் காட்டல, இதே மாதிரி 4 பீஸ் மட்டும் காட்டியிருக்கேன். இப்போது இதை வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, காப்பர் கோல்டு எடுத்திருக்கேன். காப்பர் கோல்டு வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, கோல்டு எடுத்துகிட்டு ஆன்டிக் கோல்டு மிக்ஸ் பண்ண பிளாக் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிளாக்குக்கு பதிலாக ஆரஞ்சு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா காப்பர் கோல்டு வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு பாட்டிலில் நான் நிறையா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி ஒரு குச்சியில் வந்து இந்த பீட்ஸ் வந்து சொருவிக்கிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நமக்கு பெயிண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 2 கோட்டிங்கும் சேம் மெத்தடில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்க இந்த 4 பீஸையும் சேம் மெத்தடில் நான் வந்து இந்த காப்பர் கோல்டு கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஹோல் ஸ்கூலில் மட்டும் பெயிண்ட் போயிடாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம கோக்கும் போது அப்புறம் கஷ்டமாக போயிடும். இப்போது 4 பீஸையும் சேம் மெத்தடில் நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வார்னிஷும் அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். அதாவது 2 கோட்டிங் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறமா வார்னிஷும் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டியிருக்கேன். இப்போது நல்லா ட்ரை ஆக விட்டு வார்னிஷ் அடிச்சுட்டு எடுத்த பீசஸ் தான் இது. வார்னிஷ் வந்து நான் டெக்கர் வார்னிஷ் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது என்ன ஸ்டோன்ஸ் அப்படின்னா 6 mm ஃப்ளாட் பேக் குந்தன் ஸ்டோன்ஸ். இதில் வந்து சைஸ் வெரைட்டி ஒன்று கிடைக்கும். இது வந்து 6 mm, 4 mm இருக்குது. அது வந்து இதோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இந்த பீஸ்க்கு இந்த அளவு வச்சா கரெக்டாக இருக்கும்னு நான் 6 mm எடுத்திருக்கேன். லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபெவிக்ரில் க்ளூ தான். இது வந்து ரொம்ப நாள் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான க்ளூ தான். ஸ்டோன் ஒர்க்குக்கு மேக்ஸிமம் இந்த க்ளூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த 4 பீஸோட டாப்லேயும் இந்த ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னும் மற்ற பீஸில் ஸ்டோன் வந்து
ஒட்டி எடுத்து வச்சிட்டேன், அதையும் காட்டுறேன். இது வந்து அசம்பிளிங்காக இந்த ஜரி ரோப் எடுத்திருக்கேன், கியர் ஒயர் எடுத்திருக்கேன், கியர் லாக் வந்து 4 எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து இந்த கியர் ஒயரில் கோத்துக்கலாம். நான் ஆல்ரெடி பேலன்ஸ் பீசஸ் வந்து இதில் கோத்து வச்சிட்டேன். கரெக்டாக வந்து நான் எத்தனை பீஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 30 பீஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் நெக்குக்கு எந்த அளவுக்கு வருமோ அது வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. 25 to 30 வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாருக்கும். நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் சோக்கர் மாதிரி நம்ம கழுத்தை ஒட்டியும் போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது நான் வந்து கியர் லாக் 2 போட்டுட்டு ஒரு சைடு இந்த ஜரி ரோப் இருந்தது இல்லையா, அந்த ஹூக்கில் விட்டுட்டு லாக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீட்ஸை இந்த மாதிரி தள்ளிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைட்லேருந்து அந்த எல்லா பீசஸையும் இந்த சைடுக்கு தள்ளிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு வரும்போது லென்த் வந்து இருக்கு இல்லையா, ரொம்ப டைட் பண்ணிடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அந்த லூஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நெக்கில் போடும்போது ஒரு பீஸ் வந்து இருக்கிற சைடே எல்லா பீஸும் இருக்காது. அதாவது நீங்கள் டைட் பண்ண அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டைட் ஆகி அது வந்து ஒரு ஆப்போசிட்டாக வந்து உங்களுக்கு மாறிடும். அதனால் கொஞ்சம் லூஸாக விட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் அந்த பீடுக்குள்ளே அந்த கியர் ஒயரை விட்டு இழுத்துட்டேன், ஆனால் இப்போ நான் டைட் பண்ணல. இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த லென்த் இந்த சைடும் வச்சு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது அப்படின்னா லாக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸஸை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு லைட்டாக குட்டியாக இருக்கிற அந்த எக்ஸஸை இன்னொரு பீடுக்குள்ளே விட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சிம்பிளான ஒரு செட்டு தான், ஆனால் ஒரு கிராண்ட் லுக்கிங். இந்த செட்டோட நீங்கள் வேறு எந்த ஜுவல்லரியுமே போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு செட்டு போட்டாலே நீங்கள் வந்து லுக்காக தெரிவிங்க. இந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் நம்ம நியூ டிசைன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.